எப்படி குறைந்த செலவுல அதிக மகசூல் எடுக்கிறது, ஒரு நச்சு இல்லாத உணவுப் பொருளை எப்படி உற்பத்தி செய்வது, இதுல நம்மளோட ஐயா கத்துக்கிட்டு ரொம்ப வருஷமா அதோட இருந்து நீங்க எல்லா பக்கமும் இதை ஒரு சேவையா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு பக்கத்துல உள்ள விவசாயிகளுக்கு பயிற்சி வேணும்னா சொல்லுங்க, கூட நின்று எல்லா பயிற்சிகளுமே நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்க உரங்களும் சரி மருந்துகளும் சரி காசு கொடுத்து வாங்க வேண்டாம், அங்கிருந்து கணிப்படைய பொருளை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம், தயார் பண்ணிக்கலாம். அமிர்தகரைசல், பஞ்சகரியா, பூச்சிவரட்டி, மண்புழு உரம் எல்லாமே காசு இல்லாமலே நம்மளுடைய இருக்கக்கூடிய பொருளை வச்சு தயார் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்க சொல்லுங்க, அங்க வச்சு நம்ம இதை செஞ்சதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்யறேன். நம்ம சமுதாயம் ஒரு நன்றி இல்லாத உணவுப் பொருளை சாப்பிட்டு சந்ததிகள் நல்லா இருக்கும் அப்படின்னு விவசாயி நான் விவசாயத்தை சேர்ந்தாரு. விவசாயி மேல முடிவு இன்னைக்கு எப்போதுமே விவசாயி மேல முடியாம இருக்காங்க. அவங்க கைதி கொடுக்கணும் விவசாயம் சாத்தியம். நாங்க அதை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதை ஆராய்ச்சி செஞ்சு அதனால விளைச்சல் எடுத்துக்கோம், செலவு தள்ளி படிக்கும். அதை நிறுவனம் பண்ணி தான் வச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்க சொல்லுங்க, அதை செஞ்சு கொடுக்கலாம். ஒரே ஒரு கருத்தை சொல்லிக்கிறேன். அந்த காலத்துல ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல ஒரு கிராமத்துல 1500 பேர் இருக்காங்க. பெரிய பை நோய் மருந்து கண்டுபிடிக்க. அப்ப அந்த ஊர்ல பெரிய பை நோய் தாக்கி அந்த 1700 பேருமே பாதிப்புள்ளாகி ஒரு ஆள் மட்டும் இறக்கல. இது என்னால இருக்கும், ஒரே ஒரு ஆள் மட்டும் இறக்கவே இல்லை, இது எல்லாருமே இறந்தாங்க. பக்கத்து ஊர்ல பெரிய ஆச்சரியம், என்னடா இது, இந்த ஊரே காலியாயிட்டு இறக்கவே இல்லைன்னு பார்க்கறாங்க. அப்ப அவரை பார்த்து கேட்கிறாங்க, அவர் எங்க போனாரு, எங்க வந்தாரு, அதெல்லாம் அதிகாரத்தை பார்க்க போகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருக்காரு, இந்தியாவில் தமிழ்நாடு வந்திருக்காரு. அந்த காலத்துல தமிழர் பண்பாடு வரவேற்பு முறை எப்படின்னா, பசுமாட்டு சாணம் இல்லையா, அந்த சாணத்தை எடுத்து அது கூட கோமியம் இல்லையா, அது நல்ல கலக்கி கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து ஃபில்டர் பண்ணி வேப்பலம் முக்கி அது வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து போகும்போது பன்னீர் செம்பு வச்சு எப்படி தெரிச்சு வரவேற்கிறோமோ இதை மாதிரி சரியா அந்த பசுமாட்டு கோமியம் தண்ணீர் கலந்து வடிகட்டி அந்த வேப்பலையில வச்சு அவங்க முகத்தை தெளிச்சிருக்காங்க, முகத்தை தெளிச்சிருக்காங்க. அந்த வேலை காரணமா உடம்புல போயிருக்கு, போய் அந்த நோய் அவர்தான். ஆக அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இந்த பசுமாட்டு இருக்கு இல்லையா, பச்சை வேணும் பச்சை கம்மியம், மாட்டு பால், தயிர், கோமியம், நெய் சரியா இதெல்லாம் சேர்த்து தயார் பண்ணக்கூடியது அது நன்மை. இது உடம்புல சேர்றதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. இதை வச்சுதான் நம்முடைய மருந்துகளை தயார் பண்ணி பயிருக்கு தெரியும் போது பயிருக்கு நோயில இருந்து பாதுகாத்து எதிர்த்து நிற்குது. அப்ப பயிர் பலமா இருக்கணும்னா இதை மாதிரி லாபம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது, தலைக்கு உண்மைகள் இருக்குது. அதுக்கு நேரத்தின் காலம் இருந்து நம்ம அடுத்த வீட்டில சொல்லிடுவோம். அடுத்தபடியாக நமது கண்ணஞ்சி அவர்களை பேச வருமாறு